இது ஆழம். மனசில் ஏற்படுகிற ஆழமான கேள்விகளை அலசுகிற நேரம். நான் எரிக். ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லை, யார் குடும்பத்திலும் கஷ்டத்தை கொண்டு வந்ததில்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லது செஞ்சுருக்கிறேன், நல்லதே நினச்சிருக்கிறேன், நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் நான் மட்டும்தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். இளமை பருவத்திலிருந்து அன்பற்ற சூழ்நிலைகள், நல்ல குடும்ப வாழ்க்கை அமையல, நல்லா படிக்க முடியல, நல்ல தோற்றம் இல்லை, நல்ல பின்னணி இல்லை, நல்ல வேலை கிடைக்கல, நல்ல குடும்பம் அமையல, குடும்பம் அமைஞ்சாலும் நல்ல சௌக்கியம் இல்லை, கடன் தொல்லை என்று ஏதோ ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே தங்களையே பார்த்து கேட்டுக்கொள்கிற ஒரு கேள்வி தான், ஏன் எனக்கு மட்டும் இப்படி? நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்? அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. ஒரு நல்லவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கெட்டவனுக்கு கிடைக்குது, எனக்கு கிடைக்கலையே என்று சொல்லி பலர் நினைக்கிறார்கள். முதல் விஷயம், அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுகிற அந்த அவங்க கூட பல நேரங்கள் இதை கேள்வியை கேட்கிறார்கள். இரண்டாவது, இந்த பூமியில் 800 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் வாழுகிறதாக சொல்லுகிறார்கள். எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் தனிமையில் பேருந்திலோ ரயிலிலோ பயணம் செய்யும்போது, கடற்கரையில் உட்கார்ந்திருக்கும்போது தனிமையில் சிந்திக்கிற ஒரு கேள்வி தான், ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம்? இது உங்களுடைய கேள்வி மாத்திரமல்ல. இந்த ஒரு கேள்வி எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு போயிருக்கும். இரண்டாவது, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா? இருந்தால் நான் இப்படி கண்ணீர் விடுகிறத பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைவாரா என்று சொல்லி பல நேரங்களில் பலர் சிந்திக்கிறார்கள். நான் பக்தியாக இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், கோயிலுக்கு போகிறேன், நான் ஏன் திரும்ப திரும்ப இவ்வளோ கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி பலர் நினைக்கிறார்கள். முதல் விஷயம், நம்மை உருவாக்கின ஒருவர் உண்டு. அவர் ஒவ்வொருவரையும் தனித்துவம் வாய்ந்தவர்களாய் உருவாக்கி இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். என்னங்க, என்ன ஏன்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை. சோர்ந்து போகிற நேரத்தில் தோளில் தட்டி கவலைப்படாதன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. எனக்கு என்ன தனித்துவம் என்று நினைக்கலாம். முதல் ஆதாரம், உங்களை போன்ற முக அமைப்பு கொண்ட, உங்களை போன்ற சிந்தனை கொண்ட இன்னும் ஒருவரை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நாளும் சந்தித்திருக்க மாட்டீர்கள். ரிசம்பிளன்ஸ் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள் தான். அப்போது ஒவ்வொருவரையும் உருவாக்கின தேவன் தனித்துவம் வாய்ந்தவர்களாய் உருவாக்கி இருக்கிறார் என்பதை முதலாவது நம்புகிற வேளையில், என்னை உருவாக்கின தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு சித்தம் உண்டு என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது அவர் யார் என்ற தேடுதல் உண்டாகும். இரண்டாவது, என்னை எதற்கு உருவாக்கினார் என்ற தேடுதலும் உண்டாகும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேடுங்கள் கண்டடைவீர்கள். இந்த தேடுதல் வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய பார்க்கிற பார்வை, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் மாற ஆரம்பிக்கும். உங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்கள் மூலமாக, நீங்கள் சந்திக்கிற போராட்டங்கள் மூலமாக உங்களுக்கு பல பதில்கள் கிடைக்கும். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது விஷயம், நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பாடுகள் உங்களை உடைப்பதற்காக அல்ல, உங்களை உருவாக்குவதற்காக என்ற எண்ணத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க வேண்டும். வேதாகமத்தில் கூட நீங்கள் நல்லவர்களாக இருந்தால், அல்லது பக்தியாக இருந்தால், அல்லது ரட்சிக்கப்பட்டால், அல்லது மீட்கப்பட்டிருந்தால் பூமியில் உங்களுக்கு பாடுகளே இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இருக்கும், திடன் கொள்ளுங்கள் என்றால் என்ன? அதை மேற்கொள்ளக்கூடிய வலிமையை உங்களை உருவாக்கின தேவன் உங்களுக்கு தருவார் என்று பொருள். அப்போ வேதத்தில் நம்ம பார்க்குற பல கேரக்டர்ஸை பார்த்திங்கன்னா, இப்படிப்பட்ட பாடுகள் வழியாய் போய் பல பாடங்களை கற்றுக்கொண்டு அவர்கள் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார்கள். யோபுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. வேதம் அவரை நீதிமான் என்று சொல்லுகிறது. ஆனால் அவர் கடந்து போன போராட்டங்கள் வேறு யாருமே கடந்து போகவில்லை. வெற்றி வருகிற வேளையில், ஜெயம் வருகிற வேளையில் அவருடைய வாழ்க்கை அவருக்கே சுவாரஸ்யமாக இருந்தது. இன்றைக்கு பல 1000 ஆண்டுகள் கழித்தும் நமக்கும் அது உற்சாகமூட்டக்கூடியதாக இருக்கிறது.
அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்களை அவர் கடந்து போகவில்லை என்றால் அவர் பல நற்பண்புகளை பெற்று கொண்டிருந்திருக்க மாட்டார். தேவனுடைய உண்மையை, தேவனுடைய மகிமையை அவர் பார்த்திருந்திருக்க மாட்டார். அவர் அப்படி பார்க்கலன்னா இந்த வேதத்தில் அவர் இடம் பெற்றிருக்கவும் மாட்டார். அன்னாளுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். அவர்கள் எல்லாரையும் போல அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருந்த பெண்கள் குழந்தைகளை பெற்றெடுத்தது போல அவர்களும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருந்தால் இன்றைக்கு அவர்கள் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கவே மாட்டாங்க. நமக்கு அவர்கள் ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அவங்க கடந்து போன பாதையில் சந்தித்த சோதனையில், அவமானத்தில், நிந்தையில், மன உளைச்சலில் அவர்கள் உடைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டார்கள். அவர்கள் உருவாக்கப்பட்ட பின்பு அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். அதுபோல் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதையில் நீங்கள் படுகிற சோதனைகளை ஒரு தண்டனை என்று சொல்லி நினைத்து கொள்ளாமல் உங்களை உருவாக்குகிற நேரம் என்று சொல்லி அந்த கண்ணோட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நன்மை உங்களுக்கு புரியும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்தை திரும்பி பாருங்கள். ஒருவேளை சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்த பொழுது அன்றைக்கு நீங்கள் என்ன நினைத்தீர்கள் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். அன்றைக்கு அது உங்களுக்கு எதிர்மறையாய் தோன்றியிருக்கும். இன்றைக்கு திரும்பி பார்க்குற வேளையில் அந்த போராட்டங்கள் வழியாய் நீங்கள் கடந்து போனதுனால தான் நீங்கள் சில நன்மைகளை பெற்றிருந்திருப்பீர்கள். அது அன்றைக்கு தெரியாது. அப்போது இன்றைக்கு நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற சில விஷயங்கள் கூட எதிர்காலத்தில் உங்களுக்கு நன்மையை பயக்கும். நீங்கள் நினைக்கிறது போல் இந்த போராட்டம் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. நீங்கள் நினைக்கிறது போல் எல்லாமே சௌக்கியமாக இருந்தாலும் அதில் சுவாரஸ்யம் இருக்காது. நீங்கள் நினைக்கிற இந்த போராட்டம் ஒருவேளை இன்றைக்கு தீர்ந்தால் வேறு ஒரு போராட்டம் வரும். இந்த பூமியில் வாழுகிற வரைக்குமே நீங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டே தான் இருப்பீர்கள். அப்போ இந்த வாழ்க்கையை நாம் எப்படி அணுக வேண்டும்? ஒவ்வொரு நாளும் பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து போகிற வேளையிலே என்னை உருவாக்கின தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. இதை கடந்து போகிற வேளையில் சில பாடங்களை அவர் எனக்கு கற்றுத்தருகிறார். ஒருவேளை அன்பானவர்களை இழந்து அழுது கொண்டிருக்கலாம். சிலர் எதிர்பாராத ஆபத்துகள், ஆக்சிடென்ட்ஸை சந்தித்திருக்கலாம். பெரிய இழப்புகளை சந்தித்திருந்திருக்கலாம். மருத்துவமனைகளிலிருந்து அழுது கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த போராட்டம் நிரந்தரம் அல்ல. இந்த போராட்டம் உங்களுக்கு தேவனால் அனுமதிக்கப்பட்டதற்கு காரணம் உங்களை உடைப்பதற்காக அல்ல, உங்களை உருவாக்குவதற்காக என்ற எண்ணத்தோடு வாழ்க்கையை நீங்கள் அணுகி பாருங்கள். இந்த போராட்டத்தின் வழியாய் நீங்கள் எப்படி வெற்றியுள்ளவர்களாய், ஜெயமுள்ளவர்களாய் மாற முடியும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். மற்றவர்களுக்கு நான் நன்மை பயக்கப் போகிறேன் என்று யோசித்து பாருங்கள். முதலாவது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் மனசுக்குள்ளே வந்துடும். இரண்டாவது, உங்களுடைய கண்ணோட்டம் மாறும் பொழுது புது உலகத்தை, புது வாழ்க்கையை பார்ப்பீர்கள். மூன்றாவது, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியது. அந்த பேரானந்தம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றும் உங்களுடைய அனுபவம் மற்றவர்களுக்கு நன்மையை அமைய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட சில கேள்விகளை அலசி ஆராய்கிற ஒரு சேனலாக இந்த ஆழம் என்கிற சேனல் இருக்க போகிறது. ஒவ்வொரு வாரமும் சில எபிசோடுகளை நாங்கள் இதில் இணைத்து கொண்டே இருப்போம். இது உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பிரயோஜனமாக இருந்திருந்தால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதற்கு மேலே வாழப்போகிற வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும். God bless you.